ஏங்க, பாப்பாவுக்கு 18 வயசு ஆயிடுச்சுல்ல, ஓட் லிஸ்ட் எழுதுறாங்க, நான் எழுதவா? இப்போ என்ன அதுக்கு அவசரம்? ஏன் 18 வயசு ஆனால் உடனே ஓட் லிஸ்ட் எழுதணுமா? ஒன்றும் அவசரம் இல்லை. ஒரு 21 வயசு ஆகட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம். நீ வேலையை பாரு. என்னங்க இப்படி சொல்ற? 18 வயசு ஆயிட்டுன்னு ஓட்டு போடணும் தானே பிள்ளைங்க? பாப்பா வயசுல இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே ஓட்டு எழுதினுக்குறாங்க. நீ வேணாம் சொல்ற பாப்பாவுக்கு? ஆமாம்மா, இப்போ எழுதாமல் இருந்தால் தான் அப்புறமா வந்து கேட்பாங்க, ஏன் உங்கள் பொண்ணுக்கு நீ இன்னும் ஓட்டு எழுதாமல் இருக்கன்னு. நம்ம அப்போ கேட்கலாம், என் பொண்ணுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு, என் பொண்ணு ஓட்டு போட சொல்லுங்கன்னு கேட்போம். அப்படி கேட்டால் அவங்களுக்கு தெரியும். ஏமா, திருமண வயது 18லேருந்து 21 ஆகத்தந்த இந்த சட்டம் படிச்சு தெரிஞ்சவங்களுக்கு ஏன் பிள்ளைங்களை கெடுத்து உங்களை கழுத்தறுத்து போகிறதுக்கோ இல்லை ஆணறுப்பு அறுத்து போகிறதுக்கோ தயங்குறாங்க? அந்த சட்டத்தை எடுத்துறதுக்கு ஏன் தயங்குறாங்க? ஒரு சின்ன பேனாவில் எழுதி முடிக்க வேண்டிய வேலையை ஏன் இப்பெல்லாம் இழுத்து வச்சுருக்கிறாங்க? ஏமா, பாரபட்சமே பார்க்காம 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாத்தையும் கெடுத்து சாவடிக்கிறாங்க. அப்படி எப்படி இப்போ பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் அவங்களால? அப்படி எப்படி 18 வயசுல ஓட்டு போட சொல்றாங்க? கல்யாணம் பண்ணுறது 21 வயசு, அவங்களே சட்டத்தை எழுதிட்டாங்க. ஆனால் ஓட்டு போகிறது மட்டும் 18 வயசா? என்னமா இது? எந்த விதத்துல நியாயம் இது? அப்போ அது வரைக்கும் யார் பார்த்துக்கணும்? நம்ம தானே பார்த்துக்கணும். அப்போ பிள்ளைங்க பயமேலும் வெளியே போகணும்னா அப்போ தப்பு பண்ணுறவன் பயப்படணும்ல. அப்போ அவன் பயப்படனா சட்டம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. தப்பே பண்ணாத மாதிரி சட்டம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே அவன் பயப்படுவான். என்னம்மா, அவனை கழுத்து எடுத்து போகிறதுக்கு, அவன் ஆணுக்கு பருத்து போகிறதுக்கு இன்னுமா இப்படி தயங்குறாங்க? அப்புறம் எப்படிமா பயப்படுவானுங்க? வேறு நம்ம கத்தி கத்தி பேசுறதுலாம் வேஸ்ட்டு, புரியுதா? நம்மள்ட்ட இருக்கிற ஒரே ஏதோ அந்த ஓட்டு மட்டும்தான். அந்த ஓட்டை வச்சு அந்த பிள்ளைங்க அதுவுமே கேட்டுக்குங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் தெளிவாக இருக்கு, எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஓட் லிஸ்ட் எடுக்க வந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்க தானாக கேட்கும், அதுங்க கேட்கட்டும். நாங்கள் ஓட்டு போட்டோம்னா எங்களுக்கு என்ன பாதுகாப்புன்னு அந்த பிள்ளைங்க கேட்கட்டும். அதே மாதிரி ஒரு பிள்ளைங்களும் ஓட்டு வச்சுக்கிட்டு கேட்டுச்சுன்னா இருக்கிறவங்களாம் கேட்பாங்க, இல்லைன்னா கேட்க வைக்கணும். எப்படின்னா, ஒரு ஜல்லிக்கட்டுன்ற ஒரு பாரம்பரிய விளையாட்டை எப்படி நம்மளாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நம்மளுக்கு போராடி மீட்டு தந்தாங்களோ அதே மாதிரி தான் இதுவும். இதே பெண் பிள்ளைங்களாம் சேர்ந்து ஒன்னா ஸ்ட்ராங்காக போராடினாங்கன்னு வச்சுக்கேன், எழுதாத சட்டத்தை கூட எழுத வைக்கலாம். அது ஒரு பாரம்பரிய விளையாட்டு, அதுக்கே போராடி வாங்கி தந்திருக்காங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரியுதா? மோசமான நிலைமை போய்கிட்டு இருக்கு. இதை உடனே தடுத்து நிறுத்தலைன்னா இன்னும் இதோட விளைவு பெருசாக இருக்கும். அதுக்கு ஸ்டூடெண்ட்டு இல்லைன்னா இந்த மாதிரி பெண் பிள்ளைலாம் சேர்ந்து போராடணும். அப்படி போராடினாங்கன்னா நம்மளும் போய் ஒரு ஆளாக நிற்கலாம், புரியுதா? இப்போதைக்கு ஓட்டை பற்றி எதுவும் பேசாத, பார்த்துலாம், போ வேலையை பார்.